எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில ஃப்ரூட் சாலட் பண்ண போறோம். ரொம்ப எளிமையான முறையில இதை பண்ணிடலாம். இதை பண்றதுக்கு முன்னாடி இதோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்றதை பார்க்கலாம். எல்லா நேரத்திலையுமே கிடைக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அது ஆப்பிள் தான். டெய்லி ஒரு ஆப்பிளை நம்ம சாப்பிட்டு வந்தா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆப்பிள்ல ஏராளமான சக்தி வாய்ந்த உட்பொருட்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃப்ளோவனாய்ட், பாலிஃபீனால்கள், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை சாப்பிடுறதுனால நல்ல செரிமானம் ஏற்படும். பொதுவா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தா மலக்குடல் கிளீனா ஆகும். ஆப்பிள சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படாம இருக்கும். புற்றுநோயை தடுக்குது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இரத்த சோகையை சரி செய்து, உடல் பலவீனமா இருக்கிறவங்க ஆப்பிள் சாப்பிட்டா புத்துணர்ச்சி கிடைக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. அதே நேரத்துல இதய நோய்கள் தடுக்கப்படுது. ஞாபக மறதியை ஏற்படுத்தக்கூடிய அல்சீமர் அப்படிங்கிற நோய் வராம பாதுகாக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு பழத்தை சாப்பிடும் போது உடல்ல மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் நைட்டு சாப்பாடுக்கு பதிலா ஒரு ஆப்பிள சாப்பிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை ஏற்படாம தடுக்கலாம். ஆப்பிள்ல பெக்டின் அப்படிங்கிற நீர்ல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆப்பிள்ல கலோரிகளும் கம்மி. இதனால வெயிட் லாஸ் பண்றவங்க டெய்லி ஒரு ஆப்பிள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கொய்யா பழத்தை பாத்தீங்கன்னா ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. விலையும் மலிவு, எளிதா சீக்கிரமாவும் கிடைச்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. உடல் எடைய சீரான விகிதத்துல மேம்படுத்துது. வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொய்யா பழத்தை டெய்லி எடுத்துக்கலாம். இதுல நிறைய விட்டமின்ஸ் அடங்கி இருக்கு. ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் அடங்கி இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்குது. அதே மாதிரி தொப்பையை குறைக்கக்கூடிய ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. கொழுப்பு சத்து இதுல குறைவா இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க இது உதவுது. பொதுவா நம்ம பழங்கள் சாப்பிடும் போது நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கவே கூடாது. டயட் இருக்கிறவங்க, வெயிட் மேனேஜ் பண்றவங்க கொய்யா பழத்தையும் ஆப்பிளையும் சாப்பாடாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை குறையிறது ரொம்பவே நிச்சயம். இப்ப வாங்க இந்த ஃப்ரூட் சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். மிதமான சூட்ல உள்ள பால் கொஞ்சமா எடுத்துக்கலாம். கட்டி விழாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் சாலட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹெல்தி ஃபுட்டா இருக்கிறதுனால நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஜீனி வேண்டாம். நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுல நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த அளவுக்கு கட்டியானா போதும். ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதோட சின்னதா கட் பண்ணின ஒரு ஆப்பிள், சின்னதா கட் பண்ணின மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு கொய்யாப்பழம் சேர்த்துக்கலாம். 3 டேட்ஸை அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு பிச்சு போட்டுக்கலாம். சின்னதா கட் பண்ணினா பாதாம் ஒரு 4 சேர்த்துக்கலாம். வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அழகுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெயிட் லாஸ் ஃப்ரூட் சாலட் ரெடி. குழந்தைங்க இதை பார்த்த உடனே அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலையோ அல்லது நைட்டோ சாப்பாடுக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை குறைவது நிச்சயம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.